Hi, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வியோ 90s Kid. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா என் பேர் வியோஷ்னி. நம்ம சேனல்லேயும் வியோ 90s Kid. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை 1 வீக்குக்கு சேர்த்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம 7 days ரைஸ் க்ரீம் சேலஞ்ச் அதை பண்ண போகிறோம். அதாவது ஸ்கின் கேர் சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைப்பாக இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில். ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்ல முடியாது, இப்போவும் அப்படி தான் ஹைப்பாக தான் இருக்குது. ஸோ இது கொரியன் ஸ்கின் கேர் சீக்ரெட் சொல்கிறாங்க. ஸோ சீக்ரெட் ஸ்கின் கேரா இல்லை ஏதோ ஒன்று. ஸோ அவங்க சீக்ரெட்டாக பண்ணுறதுனால சீக்ரெட் ஸ்கின் கேர் சொல்கிறாங்க கொரியன்ஸ்லாம். ஸோ இந்த ஸ்கின் கேர் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இந்த 1 வீக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை ரைஸ் வச்சு எதுவும். ரைஸோட பவுடர் வச்சு நான் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ ரைஸ் க்ரீம் நான் எதுக்கு யூஸ் பண்ணதில்லை, 7 daysலாம் யூஸ் பண்ணதில்லை. ஸோ நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த சேலஞ்ச் பிடிக்கலாம், கண்டினியூஸாக இந்த வீடியோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டேப் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ரைஸ் க்ரீம் ஏன்னா பின்னாடி பெல் சவுண்ட் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். அதில் ஐஸ்கிரீம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால் ஐஸ்கிரீம் சொல்கிறேன். ஸோ இந்த ரைஸ் க்ரீம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், பார்த்துட்டு வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீன் பவுலில் நான் ரைஸ் எடுத்திருக்கேன். நார்மலாக எல்லாருமே வீட்டில் செய்கிற அரிசி தான். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இல்லை பச்சை அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 3 ஸ்பூன் தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா 7 daysன்றதுனால 3 ஸ்பூன் போதும். ஸோ அரிசி எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நம்ம கழுவிடலாம், அதை வாஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எப்போயும் நம்மளுக்கு யூஸ் ஆகாது, அதில் டர்ட்ஸ்லாம் நிறைய இருக்கிறனால வாஷ் பண்ணி நம்ம ஊற்றிடலாம் கீழே. ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு தண்ணி ஊற்றி இந்த அரிசியும் அந்த தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 hours கிட்ட ஊற வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வச்சு எடுத்துகிட்டேன். நான் ஒரு 3 hours தான் ஊறிச்சு சோக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ உடையிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த உடஞ்சிச்சுனாக்கா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும் லைட்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டினா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அந்த அரையாமல் இருக்க அரிசியில் ஃபில்டர் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் பால் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ரைஸோட மில்க் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு நல்லா அப்படி கலரி விட்டுகிட்டே இருங்க. அது அடி பிடிச்சிரும். ஸோ கலரி விட்டுகிட்டே இருங்க. அப்படி கலரிட்டே இருக்கும்போது கொஞ்சம் பால், அதாவது ரா மில்க் ஊற்றிக்கோங்க. நான் எனக்கு ரா மில்க் நான் என்னோடய ஸ்கின்னுக்கு செட் ஆகும். ஸோ அதை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா லாவெண்டர் எசன்ஸ் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்கள்கிட்டே இந்த மாதிரி எசன்ஸ் ஆயில் ஏதாச்சும் இருந்தாக்கா நீங்கள் ஸ்மெல் வராமல் இருக்க யூஸ் பண்ணிக்கலாம். அது ஏர்டைட் கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். 7 daysக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரைஸ் க்ரீம் ரெடி. இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த க்ரீமெல்லாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. என் ஸ்கின் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்கு. பாலடைஞ்சு போயிடல, ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு. இங்கே பிளாக் மார்க்ஸ்லாம் இருக்கா, இங்கெல்லாம் பிளாக் மார்க்ஸ் இருக்கா. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு உங்களுக்கே தெரியும், நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் பண்ணியிருந்தேன். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி மேக்கப் போட்டு என் ஃபேஸில் ட்ரை பண்ணுவாங்க. அவங்களும் ட்ரை பண்ணால் நான் அவங்க ஃபேஸை ட்ரை பண்ணுவேன். ஸோ ட்ரை பண்ணி நம்ம ஸ்கின்னு பார்த்தா ரொம்ப டேமேஜ் ஆகி அழுகி போன தக்காளி மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்கின்னை நம்ம இப்போ ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி சேலஞ்செலாம் பண்ணிகிட்ருக்கோம். நான் சோம்பேறி பேசிக்கலி. ஸோ அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணணும், உங்கள்கிட்ட நான் சொல்லணுன்றதுக்காக வீடியோ போட்டேன்னா நான் பண்ணுவேன். ஸோ அது ஒரு செல்ஃபிஷ்னு சொல்லலாம். ஸோ நான் ட்ரை பண்ண போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்லாம் யூஸ் பண்ணல. என்னோடய ஸ்கின்னுக்கு ஸ்க்ரப் செட் ஆகுது. ஸோ டோனர் யூஸ் பண்ணுறேன். டோனர் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி கழுவணும் இல்லையா, செகண்ட் டைமு அந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் டோனராக. நான் 7 daysக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டோனர் அப்ளை பண்ணி முடிச்சதும் 2 minutes நான் ட்ரை ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறம் அரிசி க்ரீம், அதாவது ரைஸ் க்ரீம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரீம் அப்ளை பண்ணிட்டு நல்லா ஸ்கின்லாம் மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிட்டு ஒரு 30 minutes or 20 minutesக்கு ட்ரை ஆக விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த க்ரீமை பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். பட் வந்து எனக்கு ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் பேசக்கூட முடியல. ஸோ அதனால் நான் உடனே வாஷ் பண்ணிவிட்டு டோனர் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டேவே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஹாய், டே 2க்கு வந்துவிட்டோம். டே 2 பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான், அதே மெத்தட் தான் பண்ண போகிறேன். ஸோ பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு செகண்ட் டே ரிசல்ட் அப்போ பேசுகிறேன். ஸோ என்னோடய செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கேன் ஸ்கின்னு. எனக்கு ஒரு பிம்பிள் இப்போ வந்திருக்கு. ஸோ அந்த பிம்பிள் பார்த்தீங்கன்னா வேறு விஷயத்துக்காக வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கண்டுக்க வேணாம். எனக்கு செகண்ட் டே பார்த்திங்கன்னா ஸ்கின் கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ டோனர் அப்ளை பண்ணிட்டு செகண்ட் டேவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். டே 3 பார்த்திங்கன்னா நான் செம்ம டயர்டாக இருந்தேன். நான் வெளியே போய்ட்டு சுற்றிட்டு காய்ச்சல் ஐலைனர்லாம் போட்டு கண்ணு ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ சேம் மெத்தட் தான் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு தேர்ட் டே ரிசல்ட் அப்போ பேசுகிறேன். ஸோ டோனர்லாம் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். டே 3 பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்கின் ரொம்ப செம்மையாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு இந்த பேக் போட்டு முடிச்சதுக்கப்புறம். ஸோ டே 3 பார்த்தீங்கன்னா செம்ம கிளியராக சூப்பராக இருந்துச்சு. டே 3 கம்ப்ளீட்டட். டே 4 சேம் அதே மாதிரி வெளியில் போய்ட்டு நல்லா சுற்றி முடிச்சுட்டு வந்தேன். செம்ம டயர்டாக இருந்தேன். ஸோ பேக் போட்டு முடிச்சுட்டு டே 4 ரிசல்ட் அப்போ பேசுகிறேன். கடைசி பேர் ஏன் இப்படி சைக்கோ மாதிரி ஆயிட்டா? ஸோ டே 4 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேக்கு. என் ஸ்கின் ரொம்ப கிளியராக ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸோ டே 4 கம்ப்ளீட்டட். டே 5 பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் எண்டிங் வந்து பேசுகிறேன். பாய். இன்னையோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு டேக்கும் இப்போ 5th டேக்கும் என்ன ரிசல்ட் இருக்குன்னு. ஸோ டே 5 கம்ப்ளீட்டட். டே 6 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓப்பன் போஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஃபேட் அவுட் ஆன மாதிரி இருந்துருக்கு. ஸோ டே 6 கம்ப்ளீட்டட். ஃபைனலி பார்த்தீங்கன்னா டே 7 அதாவது எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். ஃபைனல் டே ரிசல்ட்டுக்காக தான் வெயிட்டிங். ஸோ அதே ப்ராசஸை நம்ம பண்ணலாம். என்னோடய டிப் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் காட்டன் பேட் டோனருக்கு யூஸ் பண்ணுறத விட நீங்கள் கையை வச்சே நீங்கள் நல்லா டோனர் நல்லா தட்டி விட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, ஸ்கின்குள்ளே போகும், நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ நல்லாயிருக்கும் ஸ்கின். டே 7ஓட ரிசல்ட் பார்த்துக்கோங்க. செம்மையாக இருக்குது. என் ஸ்கின் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபஸ்ட் இருந்ததை விட 7 டேஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுலேயே செம்ம சேஞ்சஸ் இருக்குது. நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த பேக்கை. ஸோ எஸ் இது பார்த்தீங்கன்னா 7 டேஸ் சேலஞ்ச் வந்து ஓவர் ஆயிடுச்சு. 7 டேஸ் ஸ்கின் கேர் சேலஞ்ச், அதாவது கொரியனோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டான ரைஸோட க்ரீம் அண்ட் டோனர் வச்சு நம்ம யூஸ் பண்ணி 7 டேஸ் சேலஞ்ச் பண்ணோம். இப்போது இந்த சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது தான் நான் சொல்லுவேன். என் ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்ரேட்டாக இருக்குது இப்போலாம். நீங்கள் உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்ஸ் இருந்துச்சு. லைட்டாக மார்க்ஸ் தெரியும் உங்களுக்கே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி இல்லை, ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. ஃபஸ்ட் டே மாதிரி இப்போ எனக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன்.
ஸோ நல்லா இருந்துச்சு இந்த ஸ்கின் கேர் வந்து. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருந்தாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அந்த ஆல் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ வீடியோ போடுறோம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஏதாச்சும் சேலஞ்ச் பண்ணணும்னு உங்களுக்கு எதாவது ஆசை இருந்தாக்கா அந்த சேலஞ்ச் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த சேலஞ்சை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.